ஹாய் ஃபோக்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லைசமோட மெயின்ஸ் லெவலுங்க. லாஸ்ட்டாக பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல்ஸ் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. தேர்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வைஸ் பார்த்துருப்போம். கொஷின்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பேன்னா என்னென்ன ஸ்லைசம்ஸில் மெயின்ஸ் லெவல் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இதை நிறைய பேர் நியூ கமர்ஸ் இருக்கீங்க, அதாவது மிட் லெவலில் இருப்பீங்க ப்ரிலிம்ஸில். நம்ம இன்ஸ்டியூட்டில் 4 மாதம் ப்ரிலிம்ஸ் முடிச்சு யாராக இருந்தாலும் மெயின்ஸ்க்கு ஜம்ப் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, நான் நியூவாக பார்க்குற நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணி புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் சரி, நான் இந்த ப்ரிலிம்ஸை சிலாயிசமை எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எப்படிலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கன்க்ளூஷனாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை அது எப்படிலாம் நம்ம சுற்றி விட்டாலும் நம்ம எப்படி அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லுவேன். அதே மாதிரி காமனாக ரீசனிங் ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ரீசனிங்கில் நம்ம எப்படிலாம் செஞ்சால் நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெடியூல்ஸ் எப்படி நீங்கள் போட்டுக்கணுங்கிறதையும் நான் சொல்லுவேன். இந்த ரீசனிங்கை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கவனமாக நோட் பண்ணுங்கள். நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இவ்வளோதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் பிகினிங் லெவலில் யாராக இருந்தாலும் சரி, மிட் லெவலில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே பொறுமையாக கவனமாக பாருங்கள். அப்புறம் மெயின்ஸில் யார் இருந்தாலும் சரி, இது மெயின்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரிங்க. ஏன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருக்கவும் சரி, அதர் பர்சன் யாராக நியூ பர்சன்ஸாக மெயின்ஸை ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே பசில்ஸ், சீட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 வேரியபிள் 3 வேரியபிள் கான்செப்ட் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக நீங்கள் எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்பராக பண்ணால் நம்ம ரீசனிங் பார்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாப்பிக்லேயே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். எல்லாத்தையும் கவனமாக நோட் பண்ணுங்கள். பார்க்கலாங்களா? இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படிலாம் அட்டன் பண்ணணும், ஃபஸ்ட்டு எதை கை வைக்கணும், எந்த கொஷின்ஸில் நம்ம புஷ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடடில் வருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடடில் தான் வரும். கோடட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சிம்பிள்ஸ் வச்சு வரும். அதில் டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதாவது எப்படி வேணாலும் வரலாம். இதெல்லாம் மிசல்னியஸ் எப்படி வேணாலும் கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதெல்லாம் ப்ரியாரிட்டி எது நம்ம அதிக முக்கியம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னா டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஸ்லைசம், இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி நம்ம கொடுக்கணுங்க. செகண்ட் இது முடிச்சுட்டு எங்கே போகணும்னா இன்புட் அவுட்புட் பாருங்க. இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட்டை உங்களால் டக்குன்னு ஃபைண்ட் அப் பண்ண முடியுது, சீக்கிரமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து ஓடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு லைட்டாக பிசுறு தட்டுதுன்னா அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி பாருங்கள். அதாவது அதையுமே குயிக்காக போட முடியுதான்னு பாருங்கள், ரைட்டா? இந்த ரெண்டாவது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அட்டன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் டக்கு அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கவனமாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்த்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்காக இதுக்கு நம்ம இன்புட் அவுட்புட்டில் டைமை செலவு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதை போயிடுங்க. அடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன டேட்டா சஃபிஷியன்சியில் நல்லா டக்குன்னு போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு அதிக அதில் ப்ராக்டிஸ் இருக்குன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி எனக்கு அதில் கொஞ்சம் பிசுறு தட்டும் அப்படின்னா இது லாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? லாஸ்ட்டாக எதுனா கிரிட்டிக்கல் ரீசனிங் பண்ணும்போது இதை பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸில் எடுத்துக்கிறது எது எடுத்துக்கணும்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் டேட்டா சஃபிஷியன்சியும் எடுத்துக்கிறது நல்லதுங்க, என்னை பொறுத்தவரையும். சரிங்களா? அப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி. அதனால் நான் செகண்டாக நான் என்ன சொல்லுவேன்னா டேட்டா சஃபிஷியன்சி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டு தாங்க. ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ எக்ஸாம் போடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் மார்க் போடுவோம். அப்போ மார்க்காக போடும்போதும் சரி, லைவ் எக்ஸாம்ஸ், அதாவது நம்ம எக்ஸாம்ஸ் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, சரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இதுவே எடுத்த உடனே கன்னி வடியில் கை வைக்கிற மாதிரி தான் அதெல்லாம் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் வராமல் போய் வெக்ஸ் ஆகி இந்த வேலையே வேணாம், ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம தேர்டாக வச்சுக்கணும், ரைட்டுங்களா? தேர்டாக வச்சுட்டா அப்போ தான் நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம் ஒரு செல்ஃபாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால தான் நான் தேர்டாக சொல்கிறேன். இதையுமே நீங்கள் சீக்கிரமாக போடுங்க. ஒருவேளை எனக்கு அது சிக்கலை அப்படின்னா அதை மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஜம்ப் ஆகிடுங்க. எப்பயுமே ரீசனிங், அதாவது மெயின்ஸ் லெவல் ரீசனிங்கை பொறுத்தவரையும் எப்படி இருக்கணும்னா நம்ம செலக்டிவாக கொஸ்டின்ஸை பிக் பண்ணணும். நம்ம கிளாஸ் பேட்சில் சொல்கிறது அதுதான். மெயின்ஸ் லெவலில் எப்படி இருக்குன்னா செலக்டிவாக பிக் பண்ணி எடுக்கணும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதாவது நான் எல்லாமே போடுவேன் 35, அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படி எல்லாமே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம செய்யக்கூடாது. 40க்கு 40 போடுவேன் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. செலக்டிவாக அட்டன் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வில் பவர் இருக்குது, அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம், சந்தோஷம் தான், ரைட்டுங்களா? அடுத்து கிரிட்டிக்கல் ரீசனிங் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு ஈஸியாக கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ப்ராக்டிஸ் இருக்குது, நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் குயிக்காக சால்வ் பண்ணுவேன், குயிக்காக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு நான் இந்த ஸ்லைடில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா
கொஷினோட அப்ரோச்சஸ் வந்து எப்படி பண்ணணும், ரீசனிங், அதாவது நம்மளோட செக்ஷனை வந்துட்டு எப்படி நம்ம வந்து புஷ் பண்ணி நம்பர் ஆஃப் கொஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வித் கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது, ரைட்டுங்களா? அடுத்து வந்து என்ன செய்யணும், அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பிளானுங்க, அதாவது நம்மளோட மெயின்ஸ் பிளானுங்க இது, சரியா? மெயின்ஸ் பிளான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பாருங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் பாருங்க, ரைட்டா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, அது அப்ளிகேஷனா நான் வந்து டாபிக் வைஸ் போகிறதுக்கு அப்படிலாம் இல்லைங்க. இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் வந்துட்டு டாபிக் வைஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பல்காக போடும்போது உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் செக்ஷனல் வைஸ் போடுங்க. செக்ஷனல் வைஸ் நம்மளோட அகாடமியோட ஆப் இருக்குது, சுரேஷ் பேங்கிங் ஆப் இருக்குது, ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு செக்ஷனல் வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ், ரீசனிங், அப்படி இல்லைன்னா என்ன வரும், இங்கிலீஷ் கான்ஸ் வரும். அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நடக்கும். அதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கான ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் செக்ஷனல் வைஸ் இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் போடுறது மட்டும் இல்லைங்க, அனலைஸ் பண்ணணும். அனலைஸில் ஏன் அனலைஸ் பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு டாபிக் வந்திருக்கும், அதாவது நியூ அப்ரோச்சஸ், அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது அந்த பதட்டத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம், அதை வந்து விட்டுருப்போம். அதாவது அதையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பயுமே டெஸ்ட் போட்டால் சரி, அதை அனலைஸ் பண்ணுறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க வந்து செக்ஷனல் போடும்போது ஒரு மாதிரி உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, காமா இருக்கும். சரி 40 கொஸ்டின் தானே போட்டுடலாம், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணி அதாவது கரெக்ஷன்ஸ் நான் பார்த்துட்டேன்னா நான் வந்து நியூ லேர்னிங் கற்றுப்பேன். ஆனால் மார்க் அப்படி இல்லை. நீங்கள் ஒன்று போட்டுட்டு வருவீங்க. அதாவது இதில் ஒரு 40, அதில் ஒரு 40 அப்படிங்கிறப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிட் லெவலில் வரும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லா போட்டுகிட்டே வருவாங்க, டக்குன்னு வந்து ஸ்லோ ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. முக்கியமாக சொல்லப்போனால் அப்படி இருக்கக்கூடாது. ரெகுலராக மார்க் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மார்க் எடுத்துக்கோங்க, ரைட்டா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டீம் மட்டும் குடிங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மார்க் எடுத்துக்கணும். அதே மாதிரி செக்ஷனல் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து குவான்ஸாக இருந்தாலும் செக்ஷனல் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங்காக இருந்தாலும் மஸ்ட்டுங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட மெயின்ஸில் வந்து ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னாலே நம்மளோட செக்ஷன் தான். ஸோ அதனால் ரெகுலர் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி படிங்க. தினமும் இந்த பிளான் வச்சுக்கோங்க. இந்த டேவை வந்து இதெல்லாம் நான் முடித்தேன். அதாவது நான் என்ன செய்வேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு குட்டியாக நோட் வச்சிருப்பேன். அந்த நோட்டில் வந்துட்டு ரீசனிங்க்கு என்ன பிளான் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா, இதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சா, காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 8 மணி வரையும் இந்த பிளான், இதெல்லாம் முடிச்சோமா அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கணும். அதாவது வந்துட்டு ரீசனிங் எடுத்தால் ரீசனிங்லேயே ஓடக்கூடாது, மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ரீசனிங் கொஞ்சம் பார்த்தீங்களா, அடுத்து இங்கிலீஷ் பாருங்கள். இங்கிலீஷ் பார்த்து கொஞ்சம் ட்ரை ஆகுதா, சிஏ பாருங்கள். அதுக்கப்புறம் சரி ஓகே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸை இந்த வருஷம் 2026 நம்மளோட இது. ஸோ அதனால் வந்துட்டு நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சில விஷயங்கள் வந்துட்டு தெரியாத வரையும் தான் பயமே, தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாமே நான் சொல்ல போகிறேன். மெயின்ஸ் லெவல் யாராக இருந்தாலும் சரி ரெடியாக இருங்க, நம்ம கொஷின்ஸ்க்கு பார்க்க போகிறோம். இப்போ சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இப்படியே வராதுங்க, பிளைனாக வராது. லைக் வந்து மேலே டைரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். நம்ம ஏன் இங்கே வந்துட்டு இப்படி ஸ்லைடில் இப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஹைலைட்ஸாக எது நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம். அங்கேயே எக்ஸாமில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம், ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் வச்சு தான் பார்ப்போம். ஸோ அதனால் டேரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு மெயின்ஸ் ஆல்ரெடி யாராவது போட்டுட்ருக்கீங்கன்னா நான் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ கமர்ஸ், மிட் லெவல் பொறுமையாக நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஃபில்லர்ஸுங்க, இந்த மாதிரி வந்துட்டு சில எக்ஸாமில் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ். அதாவது இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துறத உட்கார வச்சு பார்க்கணுங்க. உட்கார வச்சு கன்க்ளூஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க, some bags are hot, right? அடுத்து no hot or cake. ஓகேவா? இந்த மாதிரி தான் சிம்பிளாக எழுதிக்கணும். இப்போ ரைட், அடுத்து வந்து என்ன செஞ்சு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை உட்கார வைக்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். இப்போது ஆல் கேக்ஸுமே மில்க்குங்கிறாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா டாட்டடாக வச்சு பார்ப்பேன். டாட்டடாக வச்சுக்கிட்டு M1 அப்படி வச்சுப்பேன். ஏன்னா மில்க் தான் வந்துட்டு ரொட்டேஷனில் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை வந்து நான் ஷார்ட்டாக M1ன்னு வச்சுப்பேன். இப்போ வந்து நான் கன்க்ளூஷனை வாட்சி பார்ப்பேன். கன்க்ளூஷன் எப்படி வாட்சி பார்ப்பேன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் பேக்ஸ் ஆர் நாட் கேக்கா, சம் பேக்ஸ் ஆர் நாட் கேக், கரெக்டு. அடுத்து சம் ஹாட் கேன் பி அ மில்க், சம் ஹாட் கேன் பி அ மில்க். இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆனால் இவங்களுக்கும் சண்டை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஹச்சுக்கும் இந்த எம்முக்கும் வந்துட்டு சம் கான்செப்டில் பாசிபிளாக கேட்டால் கரெக்டு, ரைட்?
அடுத்து இங்கே சம் மில்க் ஆர் நாட் ஏ டைரக்டா சொல்றாங்க, பாசிபிலிட்டியில சொல்லல, டைரக்டா சொல்றாங்க. சம் மில்க் இருக்கு பாத்தீங்களா, ஆர் நாட் ஹாட்னு சொல்றாங்க. சம் மில்க்னா இங்க சி உள்ள இருக்குங்களா, இந்த சிக்கும் இந்த ஹெச்சுக்கும் ஆகாதுங்களா, அப்போ இது சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு ஓடிடக்கூடாது. எய்தர் ஆர்னு ஒன்று இருக்கு, ரைட்டுங்களா. அங்க வந்து பி கொடுத்து வச்சிருக்காங்க, பியுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கணும். பி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா டி தான் ஆப்ஷன், பி சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா ஏ தான் ஆன்சர், ரைட்டா. பியை செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பிக்கு என்னங்க சொல்றாங்க, இப்போ வந்து நான் இந்த டாட்டடா வச்சுட்டு எம்மை வந்து குட்டியா வச்சேன்னா அதே மாதிரி தான் அடுத்த ஆப்ஷனுக்குமே சம் மில்க் ஆர் கேக்கா. நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி போடுவேன், M2ன்னு வச்சுப்பேன், ரைட்டா. இந்த மாதிரி டாட்டடா, ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு போகும்போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த எப்படி நம்ம வந்துட்டு குயிக்கா போடலாம்னு. அதாவது நான் என்ன செய்வேன் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன், அதை உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். லைக் வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவும் டக்குன்னு முடிஞ்சிடும், அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன், ரைட். கொஸ்டின்ஸ் கன்க்ளூஷனை வாசிங்க. சம் பேக்ஸ் ஆர் நாட் கேக்கா, ஆல்ரெடி இது கரெக்ட். அதுக்கப்புறம் சம் ஹார்ட் கேன் பி அ மில்க், சம் ஹார்ட் இந்த ஹச்சுக்கும் எம்முக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்ப இது சரி. அதுக்கப்புறம் பாருங்க, சம் மில்க் ஆர் நாட் ஹாட்டா, இங்க இருக்கு பாத்தீங்களா, சம் மில்க் ஆர் நாட் ஹாட், அதாவது இங்க ஆக்ட் ஆகுதுன்னா சிக்கும் எம்முக்கும் சம்ல இருக்கு, சிக்கும் ஹெச்சுக்கும் ஆகாது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து லாஸ்ட் நம்மளோட பேசிக்ஸ் வீடியோலையும் சரி, அதாவது இந்த கொஸ்டின்ஸாக நம்ம கொண்டு போயிருந்தோம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க போய் பார்த்துருந்தீங்க, தெரிஞ்சிருக்கும், இந்த கான்செப்ட் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இது சரிங்க அப்படிங்கிறப்போ பி ஆப்ஷனும் சரியா வருது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க, டி ஆப்ஷன், ரைட். எய்தர் ஆர், ஓகேங்களா, ஏ ஆர் பி அப்படிங்கிறது வந்திருக்கு. மெயின்ஸ் லெவல் இப்படி தாங்க இருக்கும், மெயின்ஸ் லெவல் ஃபில்லர்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் வரும். அதாவது நீங்க வந்துட்டு பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து வேற மாதிரி இருக்கும், கிளர்க்குக்கு இந்த மாதிரி இருக்கும், மேபி பிஓக்கு கூட வரலாம். ஒரு ஸ்லாட்டு நம்ம கையில் இல்லை, ஸ்லாட் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸ்டேட்மெண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இங்க பாருங்க இங்க ஒரு ஃபில்லர் இருக்கா, அதுக்கப்புறம் பாருங்க ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது எடுத்தே அப்படி வைக்கணும், ரைட்டா. வந்து ஃபர்ஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, 54%, 0%, 100%. இந்த 54னா சம்முங்க, 100னா ஆளுங்க, ஓகேவா. 54 இங்க நான் எழுதுறேன், சம் இது ஆல், 0ங்கிறது நோ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா, கிளியரா எழுதியிருக்கேன், ரைட்டா. இப்போ வந்து பார்க்கலாமா, டயக்ராம் போடுவோமா, டயக்ராம். சம் பேர்ட் பீகாக், ரைட். அப்புறம் 0ல இருக்கு, இந்த பக்கம் போட்டுக்கலாம் கேமல். அதுக்கப்புறம் ஆல் கேமலா, ஜீப்ரா, ரைட்டா. சம் ஓகே டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுமே இது போட்டாச்சு, நோ கான்செப்ட்ல இங்கே கேமல் வருது, ரைட். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாமா, ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சு பார்க்கலாமா, ரைட். இப்போ வந்து பாருங்க, ஒன்லி பேர்ட் ஆர் சிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒன்லி பக்கத்துல எந்த வேர்டு வருதோ அந்த வேர்டோட சர்க்கிள் பெருசா இருக்கணும். இங்க பேர்டு இருக்கு, பேர்டோட சர்க்கிள் இங்க இருக்கா, அதுல வந்துட்டு செக்னு சொல்றாங்க, ஒன்லில வரும். அப்படின்னா இப்படி போட்டு இந்த டயக்ராம் இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு குழப்பதான், டாட்டடா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பேன், டாட்டடா வச்சு பார்த்தேன். எனக்கு இதுல வந்து எப்படின்னா, எனக்கு அது ஒரு மாதிரி ஈஸியா இருக்குனால நான் அப்படி சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு வந்துட்டு பிளைனா டயக்ராம் போட்டு நான் பாத்துறேன், ஏன் நான் மார்க்கை வந்துட்டு நான் அவசரத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, டயக்ராமே போட்டு பாத்துருங்க, ரைட்டா. இப்படி வந்து ஒன்லில வரும்போது இந்த மாதிரி அந்த சர்க்கிளை மட்டும் கொஞ்சம் டேஷ் பண்ணிக்கோங்க, அது மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது வந்து யாரோடையும் மிங்கிள் ஆகாது, அதாவது இந்த பிக்கு மட்டும்தான் மிங்கிள் ஆகும், ரைட்டா. இப்போ வந்து கன்க்ளூஷன் வச்சு பார்க்கலாமா. ஓகே, சம் சிக் கேன் பி a camel, ஓகே. வரவே வராது, இந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஒன்லில இருக்கு பாத்தீங்களா, இது வந்து யாரோடையும் வராது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வராது, ரைட். உங்களுக்கு புரியுதா, இது வந்து ஒன்லில இருக்கு, சரிங்களா. செக் வந்து ஒன்லில இருக்கு, ஆனா இங்க வந்துட்டு சம் கான்செப்ட்ல வந்து கேமலோட வருமானு கேட்டா எப்படிங்க வரும், கண்டிப்பா வராது, ரைட்டா. இப்போ நம்ம வந்து அடுத்து போட்டு பார்ப்போம், அடுத்த கண்டிஷன்ஸ் போட்டு பார்க்கலாமா, ரைட். இருங்க, டயக்ராம் ஓகே, சம் ஓகே டன், ஆல் ஓகே, 0 0. அடுத்து வச்சு பார்க்கலாம், ஜீப்ராக்கும் ஒன்லி ஃபியூ இருக்கு, செக்குக்கும், ரைட்டா. இப்போ வந்து என்ன பண்ணி பார்க்கணும், செக் வந்து பாருங்க, ஒன்லி ஃபியூ செக், ரைட் டன்.
இந்த மாதிரி சிசி ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ நான் மட்டும் எழுதிக்கோங்க. ரைட்டா? வந்து பாருங்கள் என்ன உள்ளே இருக்குது, ஒன்லியில் என்ன உள்ளே இருக்குது, சரி உள்ளே வந்துட்டு நோ கண்டிஷனில் கேமல் இருக்குது. ஓகே டன். சரிங்களா? இப்போ டயக்ராம் புரியுதுங்களா? வென் டயக்ராம் புரியுதா? சரி வாட்சி பார்ப்போமா? கன்க்ளூஷன் வாட்சி பார்க்கலாமா? சம் செக் கேன் பி அ கேமல், கேன் பி அ பாசிபிள் இல்லை, பாசிபிள் இல்லை இப்படி வந்தால் அது சரி. இருங்க கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? இது கரெக்டு. அடுத்து சம் ஜீப்ராஸ் ஆர் நெய்தர் செக் நார் பேர்டுங்களா, இந்த ஜீக்கும் 2 பேர்த்துக்குமே வராதுன்னு சொல்கிறாங்க. சம்மில் ஓகே வரும். அடுத்து சம் ஜீக்கும் பிக்கும், இங்கே பார்த்தீங்களா உள்ள கேமல் இருக்கா, இந்த சம் உள்ள இருக்கா, இந்த பிக்கும் கேமலுக்காக தான் அப்படிங்கிறப்போ இது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் கரெக்டு. பீகாக் கேன் பி ஏ, சம் பீகாக் கேன் பி ஏ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்குது. அதாவது சம்மில் கேன் பி பாசிபிளில் கேட்குறாங்க, அப்போ இது சரிங்க. அப்போது நம்மளுக்கு வந்து இங்கேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் நார் இல்லை எய்தர் ஆர் இல்லை அப்படிங்கிறப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு போயிடலாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஷின் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக கூட பாருங்கள், தப்பு இல்லை. புதுசாக கற்றுக்கிறவங்க மிட் லெவல் யாராக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக பாருங்கள். அதாவது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நானும் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். அடுத்தடுத்த கொஷின் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பிக்கப் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஷின் 4 கொஷின் உங்களுக்கு புதுசாக என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கொஷின் நீங்களே வேகமாக போடுவீங்க. ரைட்டுங்க, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? சரிங்க, தேர்ட் கொஷின் பார்க்கலாங்களா? தேர்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும். ஹீல்ஸுங்கிறாங்க, ஷூஸுங்கிறாங்க, அதுக்கப்புறம் வேலிஸ் சொல்கிறாங்க, ஸ்லீப்பர்ஸ், அதாவது ஸ்லீப்பர்ஸ் அது எல்லாமே கலந்துருக்கும். அதனால் வந்து கொஷின்ஸை பார்க்கும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி அதையுமே ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து இப்படி ஒரு மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம் ஷூஸ், இங்கேயுமே ஷூஸ்ன்னு கேட்குறாங்க, எப்படிங்க வரும்? வராதுல்ல. சம் ஷூஸ் ஆர் நாட் ஷூஸ்ன்னு சொல்லுமோ? கண்டிப்பாக சொல்ல முடியாதுல்ல. அப்படிங்கிறப்போ இங்கேயே நம்ம வந்து அடிச்சு விட்டுடலாம். இது தலைவர் வரமாட்டார், ஏ ஆப்ஷன் வராது. ரைட்டுங்களா? அதாவது கொஞ்சம் ஃபன்னாக சொல்லிட்டேன், பெருசாக எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிடி இருக்குங்களா. ஆனால் வந்துட்டு எப்பவுமே எய்தரார் ஒருத்தருங்க வந்துட்டாங்கன்னா, இவங்க வந்துட்டாங்க மட்டும் நம்ம பிசிஜி மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம போகலாமா? பி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸ்லீப்பரை வச்சு பார்க்கணுமா? ரைட், இந்த இடத்துல ஸ்லீப்பர், ஓகே ஸ்லீப்பர் உட்கார வச்சு பார்க்கலாம். 2 டேஷ்லையுமே உட்கார வச்சு பார்க்கணும். சரியா? பார்க்கலாமா? டயக்ராம் போட்டு பார்க்கலாங்களா? ஓகே, ஆல் ஹீல்ஸ் ஆர் ஷூஸ் அப்புறம் ஒன்லி ஃபியூ எப்படி போடணும்? ஒன்லி ஃபியூ இப்படி போட்டு வேலிஸ், அதுக்கப்புறம் நோ வேலிஸ் ஆர் ஸ்லீப்பர்ஸ். அதாவது இந்த சர்க்கிளை விட்டு டயக்ராம், அதாவது சர்க்கிளை விட்டுட்டு எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்மளுக்கு மார்க் அதிகமாக தரப்போகிறது இல்லை. அதனால் நீங்கள் ரஃபாக போடுறது தான். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாங்களா? டயக்ராம் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. டயக்ராம் இங்கே இருக்கா? சரி, கன்க்ளூஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? சம் ஷூஸ் ஆர் நாட் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு வச்சு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சம் ஷூஸ் எங்கெங்கே இருக்குது? சம் ஷூஸஸ் வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? இங்கே இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் இல்லைங்கிறாங்களா. அப்போது இது சரி, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ரெண்டாவது வச்சு பார்க்கலாங்களா? ரெண்டாவது ஒன்று பாருங்கள், சம் ஹீல்ஸ் இஸ் பீயிங் ஸ்லீப்பர் இஸ் அ பாசிபிள்னு கேட்குறாங்க. இதுக்கும் சம் ஹீல்ஸ் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கண்டிஷனில் வரல, சும்மா ஆல் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டியில் ஒன்லியில் கேட்டிருந்தாங்கன்னா ஹெச்சுக்கு வந்துட்டு ஹெச்சுக்கும் ஸ்லீப்பர்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வராது. அதாவது இப்போ வந்து இது வந்து ஒன்லி கண்டிஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கும் பாசிபிலிட்டியில் கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கும் வந்து சம் கண்டிஷனில் ஆக்ட் ஆகுமா? பாசிபிலிட்டி இல்லைன்னா கரெக்டு. ஓகே, பி ஆப்ஷன் வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்குது. சரி, சியும் செக் பண்ணி பார்த்தலாமா? வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாங்களா? நான் ஷார்ட்டாக இங்கே வீண் போடுறேன். ஓகே, டிக்கு மாதிரி இருக்குது, வியா நினச்சிக்கோங்க. அடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? சம் சூசஸ் ஆர் நாட் பி. சம் சூசஸ் ஒன்லி ஃபியூ கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்லியில் இருக்குல்ல சம் அப்படிங்கிறப்போ இது கரெக்டு. அடுத்து சம் ஹீல்ஸ் பீயிங் பி, ஹீல்ஸுக்கும் பி எங்கெங்க இருக்குது? சாரி, ஓகே, சம் ஹச்சுக்கும் விக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டியில் வருமானு கேட்குறாங்க. இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இது கரெக்ட். ரைட்டா? அப்படிங்கிறப்போ இதுவும் கரெக்ட். பிசி ரெண்டுமே கரெக்டாக வருதுங்களா? அப்படின்னா எதுவுமே செய்ய வேணாம், எய்தரார் ஓடிடுங்க. இதுக்கான ஆன்சர் எய்தரார். உங்களுக்கு புரியுதா? டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. நியூ கமர்ஸ்
மிட் லெவலில் இருக்கவங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா? வென் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் வந்தால் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், அந்த விதமும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எக்ஸாம் அப்படிலாம் பொறுமையாக போகக்கூடாது, வேகமாக போகணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நியூ லேர்னிங்க்கு யாராக வரீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் மட்டும்தான் இவ்வளோ பொறுமை இருக்கும். அடுத்தலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ரைட்டா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கொஸ்டின் போகலாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க இருக்கும். ரைட்டா? நம்ம அப்ரோச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்கலாம் வாச்சிடுறேன். ஆல் லென்ஸ் ஆர் டெலிஸ்கோப், சம் டெலிஸ்கோப்ஸ் ஆர் நாட் கான்வெக்ஸ், அப்புறம் ஒன்லி ஃபியூ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ், ஆல் கான்கேவ் ஆர் கேமரா. ரைட்டா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அடுத்து ஆல் எல் ஆர் டி, சரியா? சம் டி ஆர் கான்வெக்ஸ், நாட் ஏ. ஓகே, இப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்லி ஃபியூ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ், இப்படி எழுதிக்கோங்க. எக்ஸ் வி அப்படி போட்டுக்கோங்க. ஆல் கான்கேவும் கேமரா. ரைட், அதை வந்து சிஎம்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ வந்து கான்கேவை வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஆல் டெலிஸ்கோப் பீயிங் கான்கேவ் இஸ் நாட் ஏ பாசிபிள்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்க. இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா டீயும் பீயிங் கான்கேவுக்கு பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒருத்தங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் பாசிபிளே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்க, அப்படிங்கிறது தப்புங்க. சரியா? அது வந்து டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. சரி, நாட்டே பாசிபிளுங்கிறது டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஃபர்ஸ்ட்லேயே அவுட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, கான்வெக்ஸை வச்சு பார்க்கலாமா? கான்வெக்ஸ் பாருங்க, ஆல் டி பீயிங் கான்வெக்ஸ், ஆல் டி பீயிங் நாட் பாசிபிள் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா டீயும் வந்துட்டு கான்வெக்ஸ்க்கு வந்துட்டு நாட் ஏ பாசிபிள். கரெக்ட் தானே? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் நாட்டில் இருக்குது. சம் நாட்டில் வந்து டீக்கும் கான்வெக்ஸுக்கும் ஆகாதுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இங்கே நம்ம வச்சு பார்க்கும்போதும், அதாவது இந்த கன்க்ளூஷனில் வச்சு பார்க்கும்போதும் கரெக்டு. ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, கான்வெக்ஸ் ஆர் நாட் ஏ கான்கேவ், கான்வெக்ஸ் நாட் ஏ கான்கேவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒன்லி ஃபியூவில். அப்போ இது சரி. அதுக்கப்புறம் பாருங்க, சம் கேமரா ஆர் கான்வெக்ஸ், இது உள்ளதானங்க இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே கரெக்டு. சரி, அடுத்து வந்து பாருங்க, இங்க வந்து எய்தர் ஆர்ல வந்துட்டு பிசி இருக்கு. சி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சி வந்து எடுத்த உடனே இப்படி ரொம்பலாம் போக வேணாம். சம் கண்டிஷன்ல எங்கேயாவது சிம்பிளா இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கேமராவுக்கும் எல்லுக்கும், அதான் லென்ஸுக்கும் வச்சு பார்க்கலாமா? லென்ஸ் இங்க இருக்கு, கேமரா இருக்கு. என்ன சொல்றாங்க, கன்க்ளூஷன்ல வந்து சம்மில் தான் இருக்கு. பாசிபிலிட்டியில் கிட்ட இருந்தா கூட நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்படி சொன்னா தப்பு. அப்படிங்கிறப்ப லென்ஸ் வராது. ரைட்டுங்களா? இந்த எய்தரார் வந்து வராது. அப்படின்னா ஆன்சர் என்ன? பி மட்டும்தான் ஆன்சர். ரைட்டுங்களா? கான்வெக்ஸ், அதுதான் ஆன்சர். பி ஒன்லி கரெக்ட். ரைட்டா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இங்கே கான்கேவ், கான்வெக்ஸ் அந்த மாதிரி நம்ம குழப்பிப்போம். அதுக்காக தான் நான் இப்படி எழுத சொல்கிறேன். கான்வெக்ஸ்னா இப்படி எழுதுங்க, கான்கேவ்னா எழுதுங்க இப்படி, சிபின்னு போடுங்க, அதுக்கப்புறம் சிஎம். அதாவது உங்களோட நீங்கள் கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு எது கரெக்டு, உங்களுக்கு எது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வேகமாக போடுறாங்க, வேகமாக போடலாம். ரைட்டுங்க, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்னங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. சம் கிராஃப் ஆர் பார். ஓகே, அதுக்கப்புறம் ஒன்லி ஃபியூ பார் லைன். ரைட், அதுக்கப்புறம் பாருங்க ஒன்லியில் இருக்கு. அப்போ பி வந்து ஒன்லியில் வரும். இப்படி டயக்ராம் போட்டுக்கணும். ஓகே, பிளாட் அது. அப்புறம் பை, நோ பை இஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு பார்க்கணும். இப்போ வந்து கிராஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டேஷ்லையும் கிராஃப் வச்சு பார்க்கணும். ரைட்டா? இப்போ வந்து நோ பை இஸ் கிராஃபா அப்படிங்கிறப்போ இங்கே வச்சு பாருங்க இப்படி. ரைட்டா? இப்போ வந்து கன்க்ளூஷன்லையும் வச்சு பாருங்க எப்படின்னா, சம் லைன் விச் ஆர் பிளாட் ஆர் நாட் கிராஃப். இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கிங்களா. இந்த விச் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா லைனை மீன் பண்ணுதுங்க. இப்போ வந்து சம் லைன்ஸ் ஆர் பிளாட். ஓகேங்களா? சம் லைன்ஸ் ஆர் பிளாட், அது கரெக்டு. அதுக்கப்புறம் ஆர் நாட் எதை சொல்றாங்கன்னா, இதுக்கும் இந்த பிளாட்டுக்கும் சம் கண்டிஷன் வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. சம் வந்து எங்கெங்கெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லுக்கும் பிக்கும் வரும், பிக்கும் எல்லுக்கும் சம்ல வரும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு ஆர் நாட் ஏ கிராஃப் அப்படிங்கிறப்போ இந்த சம் கண்டிஷன்ல இருக்க பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லில இருக்கு, இதுக்கும் கிராஃபுக்கும் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்போ இது கரெக்ட். ரைட்டா? இதுக்கு கிராஃப் வச்சு பார்க்கலாமா? சம் பார் விச் ஆர்
கிராஃப் ஆர் நாட் ஏ பை அப்படின்னு சொல்றாங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சம் பார் இங்கே இருக்குங்களா, ஆர் விச் ஆர் கிராஃப், ரைட், சம்மில் கரெக்டு, ஆர் நாட் ஏ பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது சரிங்க, ரைட்டுங்களா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. பிசிடி இது எதுவுமே எய்தரார் இல்லை, கான்ட் பி டிட்டர்மைண்ட் அதுவுமே வராது, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே கிடச்சிருச்சு. இது மாதிரி எக்ஸாம் டைமில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்து கிடச்சிடணும்னு நினச்சிக்கிறது நல்லது தான், கிடைக்காது. ஆனால் என்ன செய்யறது, அது மாதிரி பிசியில் தான் நம்மளுக்கு வந்து எது இருந்தாலும் மாட்டோம். இருந்தாலும் இது மாதிரி வெரி இது மாதிரி ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா டக்குன்னு போட்டுட்டு அடுத்து ஓடிடுங்க, ரைட்டுங்களா. இந்த கொஷின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ காமர்ஸ் ப்ளஸ் மிட் லெவல் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க, இந்த கொஷின் பாருங்க, இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி, நீங்கள் வந்து ஈஸியாகவே போடலாம். இது வரையும் 5 கொஷின் நல்லா பார்த்தவங்க இதை கண்டிப்பாக போடணும். இது ஒரு ஹோம்ஒர்க், ஓகே, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, வேணா இது வந்து மெயின்ஸாக இருக்கனால உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், ரைட்டா. இங்கே டே இருக்கா, ஆப்ஷனில் ஒரு டே இருக்கா, வருமா, வராதுல்ல. ஏ வராது அப்படின்னா இந்த டி ஆப்ஷன் வராதா, ரைட்டா. அப்போ பி ஆர் சி இது ரெண்டில் எது ஆன்சர்னு கமெண்டில் கரெக்டாக போடணும், ஓகேவா. இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதாவது வந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அந்த 5 கொஷின்ஸ் பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி நீங்கள் வந்து ஆன்சரை கரெக்டாக போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் நோட் பண்ணி பார்ப்பேன், ரைட்டுங்களா. சரிங்க, அடுத்த கொஷின் போகலாங்களா. அடுத்த கொஷின் எப்படிங்க, நம்ம வந்துட்டு இது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ஆப்ஷன்லேயே கட் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாமே நம்ம போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாமே போடுற மாதிரி இருக்கே, டைம் வந்துட்டு எங்கே தான் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக வந்துட்டு பண்ணலாம் அப்படின்லாம் தோணும். இந்த இடத்துல பண்ணலாம், ஓகேங்களா. பண்ணி பார்ப்போமா. 1 2 3 இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாய் கிட்ஸ் மென் இருக்கா, இதெல்லாம் வச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல மென் இருக்கா, அதாவது இந்த இடத்துலையும் திருப்பி மென் வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை தூக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பாய்க்கும் மென்னு வரலாம், அடுத்த கிட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸ், ஓகே, மென்னுக்கும் கிட்ஸுக்கும், அதாவது ஏபி மாறி இருக்கணும். அதாவது சம் ஏ இஸ் ஏன்னு வரக்கூடாதுல்ல, சம் ஏ ஆர் பின்னு வரலாம், சம் ஏ ஆர் ஏன்னு வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். அடுத்து வச்சு பாருங்க, மென்னுக்கும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பி வரவே வராது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாங்க, பி வந்து வரவே வராது. ஸோ வந்துட்டு வேற ஏதாவது வச்சு பாருங்க, பாய் கிட், ஓகே, சில்ட்ரன் வரலாம், கிட்டுக்கும் பாய், அடுத்து மென் வரலாம். சரிங்க, இப்போலாம் வந்துட்டு எது வருங்கிறத நம்ம பார்த்துட்டோம், எது வராதுங்கிறத நம்ம இங்கேயே அடிச்சு விட்டுட்டோம், ரைட்டா. அது எப்படி அடிச்சு விட்டோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மென்னுக்கும் எப்படிங்க ஒன்லி ஃபியூ பார்க்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இந்த ஆப்ஷனையே தட்டி தூக்கிட்டோம், முடிஞ்சிருச்சா. அடுத்து வந்து பாருங்க, இப்போ வந்து போட்டு பார்க்கலாங்களா. ஒன்லி ஃபியூ மென்னுக்கு போட்டு பார்க்கலாமா. ஒன்லி ஃபியூ மென் ஆர் பாய். 1 என்னங்க இருக்கு, 1ல் வந்து பாய் இருக்காங்க, ரைட். ஆல் பாய்ஸ் ஆர் கிட்ஸ், ஓகே, டன். அடுத்து வந்து வேற என்னங்க இருக்கு, செகண்ட்ல கிட்ஸ் இருக்கா, நோ கிட்ஸ் இஸ் சில்ட்ரன், ரைட். இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கன்க்ளூஷன் போலாமா. கன்க்ளூஷன் என்னங்க சொல்றாங்க, சம் மென் ஆர் நாட் ஏ சில்ட்ரன், சம் மென் ஆர் நாட் ஏ சில்ட்ரன். நல்லா பாருங்க, டயக்ராம் பாருங்க. சம் மென் இங்க இருக்காங்களா, சிக்கும் இந்த ஹோல் கேக்கும் ஆகாதா, அதுக்குள்ள என்ன இருக்கு, பி இருக்கு, எம்மோட சம் இருக்கா, அப்போ இது கரெக்ட். தேர்ட் ஒன்று என்னங்க, மென், சம் கிட்ஸ் ஆர் மென், சம் கண்டிஷனை சொல்றாங்க. எம்முக்கும் கேக்கும் சம் கண்டிஷன் இருக்கா, இருக்கு. அடுத்து பாய்க்கும் கேக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்களா, பாத்துருவோமா. சிக்கும் கேக்கும் ஆகவே ஆகாதா, கேக்குள்ள என்ன இருக்கு, பி இருக்கா, அப்படிங்கிறப்போ நோ கண்டிஷன்ல இப்படி வந்தால் இது கரெக்ட். அதாவது நம்ம பழைய வீடியோல இது தெளிவா சொல்லியிருப்போம், சரியா. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு உட்காந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்க எய்தர் இல்லை நெய்தர் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம டைரக்டா ஃபர்ஸ்டே வந்து உட்காந்துருச்சு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரைட்டுங்களா. உங்களுக்கு புரியுதா, டயக்ராமும் பார்த்துக்கோங்க, டயக்ராம் தெரியுதா, நல்லா வாசிச்சுக்கோங்க. நியூ கமர்ஸ் மிட் லெவல் யாராக இருந்தாலும் பொறுமையாக பாருங்க. மெயின்ஸ் கேண்டிடேட் சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடுங்க, ரைட்டுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது இப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து பாருங்க, லைக் மினிமம் மேக்ஸிமம் இப்படிலாம் வந்து என்னங்க, சம், ரைட்டுங்களா. சம் பீப்புள் ஆர் லிட்ரேட், ஓகேங்களா. சம் பீப்புள் ஆர் லிட்ரேட், ரைட். ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. ஸ்டேட்மெண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, ஒன்லி a few educated are doctors. அடுத்து none of this illiterate is wise. some vices are, அதாவது இந்த 1 2 3 இங்க கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் இதை சொல்லிட்டேன், some illiterate are educated, ரைட்டுங்களா. இதுதான் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் போலாங்களா. கன்க்ளூஷன்ல இப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன், ரைட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எழுதியே பார்த்துருங்க, வேற வழி இல்லை. அதாவது வந்துட்டு வேற ஏதாவது வந்து நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து எழுதி பார்க்கறது நல்லது. நீங்க எழுதுறேன் பாருங்க.
ஒன்லி a few. ஓகேங்களா? ஓகே, only a few educate are doctors. ரைட்டுங்களா? அடுத்து டாக்டரும் ஈ வச்சு எதாவது இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு. அடுத்து இங்க இருக்குங்களா? இதை வச்சு பார்க்கலாமா? ரைட். அதுக்கப்புறம் வேற என்னங்க இருக்கு? வேற என்ன வச்சு பார்க்கலாம்? பீப்புள் கனெக்ட் ஆகும். ரைட், செட் ஆகுதுங்களா? அடுத்து இது முடிஞ்சிருச்சு. வயசு, illiterate இது எதுவும் இல்லை. அப்போ இங்கே நம்ம ஆப்ஷன் வச்சு தான் அடுத்து போகணும். இப்போ சம் வைசஸ் ஆர் டாக்டர் அப்படின்னு வச்சு பார்க்கலாங்களா? சம் வைசஸ் ஆர் டாக்டர் இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் நன் ஆஃப் திஸ் மேலே இருக்கு, வராது, நோ கண்டிஷனில் இருக்கு. இதுங்க. ஓகேங்களா? ஐ போட்டுக்கோங்க. இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கலாங்களா? கன்க்ளூஷன் பாருங்க. சம் எஜுகேட்டட் ஆர் டெஃபினெட்லி நாட் பீப்புள்னு சொல்கிறாங்க. சம் எஜுகேட்டடுக்கும் பீப்புளுக்கும் சம்மர் கான்செப்டே வரலைங்க. அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் கரெக்டாக வரும்? அப்போது இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு வராதுன்னு. ரைட்டுங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டயக்ராம் போட்டு பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷனுக்கு டயக்ராம் போட்டு பார்க்கலாங்களா? ரைட்டா, leave you. ரைட். அடுத்து எல் பி இருக்கு. அப்புறம் ஓகே, அப்போ நம்ம எஜுகேட்டட் வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம். சம் வைசஸ் ஆர் எஜுகேட்டட். ஓகே, நன் ஆஃப் திஸில் வருது. ஸோ ரைட். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்துட்டு ஆப்ஷன் பியை வச்சு மூவ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு புரியுதா? ரைட். இப்போ வந்து என்னங்க சொல்கிறாங்க? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு தான் இந்த டயக்ராமே வர வச்சுருக்கோம். செகண்ட் ஒனுக்கு தான் இங்கே இந்த கன்க்ளூஷனில் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட். சம் எஜுகேட்டட் ஆர் நாட் டெஃபினெட்லி illiterate. ரைட்டா? சம் கான்செப்ட் இருக்குங்களா? சம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் டெஃபினெட்லி illiterate. இங்கே வந்து பாருங்க, ஈக்கும் டபுள்யூக்கும் சம்மில் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு நோ கண்டிஷன் இருக்கா? அப்படிங்கிறப்போ இப்படி வந்தால் அது கரெக்ட். ரைட்டா? செகண்டும் தேர்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா ஆப்ஷன்லையும் ஒன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்னை தூக்கி தான் இங்கே வச்சு பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒன்னை வச்சு தான் ரன் பண்ணி டயக்ராம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ செகண்ட் ஒன் வச்சு பாருங்க. ஓகே, வருது. தேர்ட் ஒன்று பாருங்க. தேர்ட் ஒன்று என்னங்க? சம் illiterate கேன் பி அ வைஸ். லிட்ரேட். சம் லிட்ரேட்டுக்கும் வயசுக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ஆனால் கேன் பியில் கேட்குறாங்க. அப்போது இது கரெக்டு. இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் டைம் கன்சியூம் பண்ணும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் விடக்கூடாது. இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வேகமாக போடணும். எல்லா டைமுமே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரிக்கியாக வராது. ஆப்ஷன்லேயே வச்சு எலிமினேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் தைரியமாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டுங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயக்ராம் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? டயக்ராம் பிகினர்ஸ் மிட் லெவலில் இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோடட் வச்சு வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வராது. இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா? எக்ஸாமில் வந்துட்டு கொஞ்சம் வேர்டிங்ஸாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்து இப்படி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னங்க ஒன்லி ஃபியூ இருக்கா? இப்படி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆரோ போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லைடில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. அதனால் நம்ம வந்துட்டு எக்ஸாமில் நம்ம அப்படி கொடுத்தாலும் நம்ம இது மாதிரி வேர்டிங்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி தான் டைரெக்டாக எழுதிக்கணுங்க. இப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக இப்படி வந்து லெஃப்ட் சைடில், ஏன்னா இதை வச்சு ஒரு 3 கொஷின் கூட வரலாம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்துட்டு இதே சிம்பிள்ஸை வச்சு கூட ஒரு மேக்ஸிமம் வந்து 3 இல்லைனா 2 கொஷின் இப்படி வரும். இது மாதிரி லைன்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து டைரெக்டாக இப்படி எழுதிக்கணுங்க. அதாவது ஏபி மாறி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது க்ளூ மாதிரி வச்சு எழுதிக்கணும். ரைட்டா? புரியுதுங்களா? நம்ம போகலாங்களா? அதாவது இந்த சிம்பிள்ஸ்க்கான மீனிங் இதெல்லாமே. ஓகேங்களா? அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். கொஷின் வைஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைன்ஸ் அதிகமாக வரும். ரைட்டாக நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகலாம். ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அட்டை வச்சிருக்கா? அட்டுக்கு என்னங்க மீனிங்? ஒன்லி a few. ஓகேவா? சம் ஒன்லி a few நோட் புக். ரைட். அடுத்து வந்து பாருங்க பர்சன்டேஜ். அப்புறம் ஆல் புக்ஸ் ஆர் பென். ரைட். அப்புறம் ஹேஷ்டேக் சம்மில் இருக்கு பார்த்தீங்களா? பென் அண்ட் பென்சில் சேர்ந்து வந்தால் இது மாதிரி எழுதிக்கோங்க. பென்சில். ரைட். அடுத்து வந்து பாருங்க டாலர்ஸ்ல இருக்கு. நோ கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இதுக்கும் வராது.
எரேசர். ரைட்டுங்களா? இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன் வந்து பாருங்க, பர்சன்டேஜும் இந்த எக்ஸலமெட்ரி வந்தால் என்ன அர்த்தங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னா ஆல் கண்டிஷனுக்கு பாசிபிலிட்டியா அப்படின்னு மீனிங். இந்த பர்சன்டேஜுக்கு நான் என்ன மீனிங்? ஆல். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரி மார்க்குக்கு என்ன? பாசிபிலிட்டி. இப்படி வந்து என்ன செய்யணும்? ஆல் நோட்டுமே எரேசராக இருக்க பாசிபிலிட்டியா இருக்கலாம். அடுத்து பாருங்க, சம் நோ, அதாவது நோ கான்செப்டில் வருதுங்க. நோ புக் இஸ் பென்சில். நோ புக் இஸ் பென்சில் எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்குது. இந்த ஃபேமிலியாக இருக்க கண்டிஷனில் இதை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. அப்போது இது வராது. ரைட்டுங்களா? வேற என்னங்க வரும்? அடுத்து வந்து பாருங்க, பென் அண்டு பென்னுக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? சம் நாட்டில் இருக்கு. சம் பென் ஆர் நாட் எரேசர். சம் பென் இஸ் நாட் எரேசர் அப்படிங்கிறப்ப இது கரெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்க பி தான் கரெக்ட். ரைட்டுங்களா? இந்த கொஷின் நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க விஷயம். அதாவது கொஷின் வந்து இப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் இப்படி தான் எழுதிக்கணும் சைடில். அதாவது இப்படி வந்துட்டு சைடில் நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஷினை மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஷின்ஸுக்கு சொன்னதே தாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் எழுதியிருக்கேன். அதாவது நம்ம கொஷின்லேயே வந்து இப்படி வந்தாலும், அதாவது பேசேஜ் மாதிரி வரும், அப்படி வந்தாலும் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் எழுதிக்கணும். சரியா? உங்களோட ரஃப் பேப்பரில் எக்ஸாமில் அப்படி வந்தாலும் இப்படி ஷார்ட்டாக எழுதிக்கணும். அதை கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு. நியூ கமர்ஸ்க்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பழைய கொஷினும் நான் எப்படி வரணுங்கிறதும் எழுதி காட்டினேன், லைன்ஸ் எப்படி வரும்னு. சரிங்க, இப்படி வந்தால் நம்ம வந்து இப்படி பிக்காக வந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கணும். ரைட்டுங்க, ஃபஸ்ட் மூவ் பண்ணலாங்களா? ஸ்டேட்மெண்ட்லேருந்து போகலாங்களா? தெரியுதுங்களா? ரைட். டேபிள்ஸ் வந்து சேருக்கும், டேபிள்ஸ்க்கும் சேருக்கு என்னங்க? ஒன்லி ஃபியூ. சரி, ஓகே. சிஹெச்னு போட்டுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து சிசியில் வருது பார்த்தீங்களா, அது C1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் சம் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, CO. ஓகே, ஆக்ஸில் ஓகே. பர்சன்டேஜுங்களா? ஓகே, ஆல் CO பெட். ஓகே, அடுத்து டாலர். டாலர் என்னங்க கொடுத்துருக்காங்க? நோ கண்டிஷனில் இருக்குது. பிக்கும் டபிள்யூக்கும் வராது, நோ கண்டிஷனில் இருக்குது. சரிங்க, இப்போ வந்து கன்க்ளூஷன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்துட்டு மெஜாரிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. 2 இருக்குது, அதாவது வந்து 3 இருக்குது. 3 ஃபாலோ, இங்கேயும் 3 ஃபாலோ, இங்கேயும் 3 ஃபாலோ, நன் இல்லைனா ஆல் ஃபாலோ. 3ங்கிறது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் வருதுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு 3 வந்து உட்கார வச்சு பார்க்கலாமா? 3 வந்து உட்கார வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 மட்டும் உட்காருதான்னு பார்க்கலாமா? அதாவது 1 2 3 இருக்குது, அந்த 3 மட்டும் உட்காருதான்னு பார்ப்போம். அட்டுக்கு என்னங்க இருக்குது? சம் நாட் கண்டிஷன் இருக்குது. சம் சேர் ஆர் நாட் டபிள்யூன்னு பார்க்கலாமா? எங்கெங்க இருக்குது? சம் சேர், சம் சி ஆர் நாட் டபிள்யூ அப்படி பார்க்கலாம். எங்கே இருக்குது? சிஹெச் இருக்கா? இந்த இடத்துல சிஹெச் இங்கே இருக்கா? அதாவது பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? சிஹெச் CO இதெல்லாம் கொஞ்சம் வந்து இடம் சின்னதாக இருக்குன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக பெருசாக எழுதிக்கோங்க. சரியா? சம் சிஹெச் ஆர் நாட் டபிள்யூ. சரி, கரெக்டு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு செக் பண்ணி போகலாம். ஈஸியாக தானே இருக்குது. 1 வச்சு பார்க்கலாமா? டபிள்யூக்கும் CO பார்க்கலாமா? என்ன இருக்குது? இங்கே சம்மில் இருக்குது, இங்கே டபிள்யூ இருக்குது, CO இங்கே இருக்குது. கண்டிப்பாக வராது. ரைட். அடுத்து டாலர். டாலருக்கு பாருங்கள், நோ கண்டிஷன். டேபிளுக்கும் பெட்டுக்கும் நோ, டிக்கும் பிக்கும். ஓகே, இது வந்து ஃபேமிலி, அப்போ இது வராது. டைரெக்டாக போட்டு போயிடலாமா? அதாவது எங்கே வந்து நான் இது மாதிரி சொல்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன்னா இந்த தேர்டு தாங்க ஆன்சர். அதாவது ஏன் இதுக்கு வந்து தேர்டை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா தேர்டு வந்து அதிகமாக வருது. ஸோ அப்போ வந்து தேர்டு மேபி இருக்கலாம், எல்லாமையும் போகலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள், தேர்டை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேர்டை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்கள் கொஷின்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, மிட் லெவலில் நீங்கள் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ரொம்பவே பொறுமையான இந்த ஃபஸ்ட்டு வீடியோனால, மெயின்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோனால நான் ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன். அதே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ப்ரிலிம்ஸ் கேண்டிடேட் வந்துட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணி வாங்க. அதே மாதிரி வந்து மெயின்ஸ் லெவல் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக கொஷின்ஸை பாஸ் பண்ணி உங்களுக்கான ரிவிஷன் வீடியோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணணும், வே ஆஃப் அப்ரோச்சிங் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இனிஷியலாக நான் என்ன சொன்னேன்,
பிளான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஷினோட அப்ரோச்சஸ் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மெயின் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்துட்டு காலம் பேஸ்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரிவர்ஸ் சிலாயிசம் அதெல்லாமே இருக்கும். நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருப்போம், ஏன்னா பிகினர்ஸ் இருப்பீங்க, மிட் லெவலில் இருக்க ப்ரிலிம்ஸ் கேண்டிடேட் எல்லாருக்குமே புரியணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா ஈச்சா அதாவது ஒரு லைனும் பொறுமையாக நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுத்தோம். அதனால் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் இந்த 2026 உங்களோட தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவீங்க, சக்ஸஸ் ஸ்டோரி போடுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.